கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே இறைவா, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். தமக்குள்ளே யாவற்றையும் விற்று அந்த புதையலை உரிமையாக்கிக் கொள்ளுகிறார். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடிச் செல்கிறார். அவர் போய் தனக்குள்ளே யாவற்றையும் விற்று அந்த விலை உயர்ந்த முத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். இயேசுவே தெய்வமே, நீரே எங்கள் விலை உயர்ந்த முத்து, நீரே நாங்கள் கண்டுகொள்ளுகிற புதையல். எங்கள் அன்றாட வாழ்வின் தேடலில் இயேசுவே தெய்வமே, உம்மை கண்டுகொள்ளுகிற விலையேற பெற்ற உமது மேன்மையை பெற்றுக் கொள்ளுகிற அன்பு மகனாக மகளாக வாழச் செய்தருளும். தெய்வமே, இந்த உலக போக்கிலான இந்த வாழ்க்கை பல நேரங்களில் எங்களை திசை மாறி போகச் செய்கிறது. இந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் எங்களை மூழ்கடிக்கச் செய்கிறது. இதனால் இன்றைக்கு பல பேர் விலை உயர்ந்த முத்தாகிய உம்மை இழந்து தவிக்கிறார்கள். அந்த புதையலை கண்டுகொள்ள தவறிவிட்டார்கள். இந்த உலகம் தருகிற பொன் பொருள், இந்த உலகம் தருகின்ற ஆசைகள், இந்த உலகம் காட்டுகின்ற மாய வித்தைகளுக்கு மனிதர்களாகிய நாங்கள் மயங்கி போய் உம்மை இழக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய வாழ்க்கை பயணம் சென்று விடுகிறது. இயேசுவே தெய்வமே, ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலக போக்கிலான தீமையான வாழ்க்கையாக மாறிவிடாமல் உம்மை கண்டுகொள்ளுகிற, உம்முடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற, உமது அருளில் வாழ்கின்ற, உமது ஆசீரை பெற்ற மகனாக மகளாக வாழச் செய்தருளும். இந்த திருப்பலியில் பங்கேற்கிற ஒவ்வொருவரும் விலையேற பெற்ற முத்தாகிய உம்மை கண்டுகொள்ளக்கூடிய, பல ஆசீர்வாதங்களை தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிற புதையலை கண்டுகொள்ளக்கூடிய பேறு பெற்ற மக்களாக வாழ ஆசீர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.